பசில் ராஜபக்சவுக்கு பிணை வைத்ததன் காரணமாக 3 பேர் நீதிமன்றத்துக்கு குற்றப்பணம் செலுத்தியிருக்கின்றார்கள். இப்படியான ஒரு சம்பவம் நேற்று நடைபெற்றிருக்கிறது நீதிமன்றத்தில். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக ஒரு வழக்கு நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்குது. 2017ஆம் ஆண்டிலிருந்து அந்த வழக்கு இருக்குது. ஏன்னு சொன்னால், நிதியியல் குற்றப்புலனாய்வு பிரிவினர் FCIDனர் 2017ஆம் ஆண்டில் இந்த வழக்கை போட்டது. அதுக்கு பிறகு அப்போ மைத்ரிபால சிறிசேன வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளையில, அதுக்கு பிறகு கோத்தாபய ராஜபக்ச கேட்கவே வேண்டாம், அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க அவரும் அந்த வழக்கை எடுக்கையில அப்படியே விட்டாச்சு. அதுக்கு பிறகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வந்த பிறகுதான் அந்த கைவிடப்பட்ட வழக்குகள், மூடி மறைக்கப்பட்ட வழக்குகள் எல்லாத்தையும் தோண்டி எடுத்தது தானே. அதில் பசில் ராஜபக்சவனுடைய இந்த வழக்கும் வந்தது. ஆனால் ஆளுங்க அமெரிக்காவில் இருந்து மெடிக்கல்லாம் பெறுதே தவிர ஆள் வாரரே இல்லை. இந்த வருஷமே பார்த்தீங்கன்னு சொன்னால், 2026ஆம் ஆண்டிலே பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த வழக்கு தவணை பல தடவைகள் நடந்தது. ஒரு தவணையிலையும் அவர் பெறவே இல்லை. மே மாதம் 22ஆம் தேதி ஒரு வழக்கு தவணை பெறையலை, ஜூன் மாதம் 20ஆம் தேதி பெறையலை, ஜூலை மாதம் 21ஆம் தேதி அதுக்கும் பெறையலை, பிறகு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நேற்று அதுக்கும் பெரியல. இப்படி ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிமன்றத்தால் வழக்கு தவணை போடப்படும், ஒரு திகதி ஒன்று குறிக்கப்படும். பசில் ராஜபக்ச அந்த பக்கமே வாரையில். இதில் இன்னும் ஒரு விஷயம் ஒன்று நேற்று நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது. இந்த கடந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வழக்கு தவணைகளை கடத்துறதுக்காக மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுக்கத்தானே வேணும். இப்போ அமெரிக்காவில் என்ன சொல்கிறார், என்னால் இயலாதப்பா, என்னால் விமானத்தில் இரவும் மேலாது பயணம் செய்ய முடியாது, எனக்கு ஒரே வருத்தங்கள், அந்த வருத்தம் இந்த வருத்தம் என்று சொல்லி கணக்க வருத்தங்கள் சொல்லியிருக்கார். அப்போ அதுக்கு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுக்கத்தானே வேணும் பசில் ராஜபக்சவினுடைய சட்டத்தரணிகள். அதுக்கு கடந்த ஒரு வருஷமா நீதிமன்றத்துக்கு ஒரே மெடிக்கல் ரிப்போர்ட், அதே திகதி அதே ரிப்போர்ட்டை திரும்ப திரும்ப கொடுத்தபடி. மெடிக்கல் ரிப்போர்ட் அடிக்கடி புதுப்பிக்கணும். ஏன்னு சொன்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரே மாதிரி வருத்தம் இருக்குமா இல்லையேன, அந்த வருத்தம் சோமா இருக்கலாம் அல்லது கூடியிருக்கலாம், ஏதோடு நடந்திருக்கும். அப்ப மெடிக்கல் ரிப்போர்ட்டையாவது புதுப்பிச்சு கொடுப்ப வேண்டியில்லை. ஒரு வருஷமா எல்லா வழக்கு தவணைகளுக்கும் ஒரே மெடிக்கல் ரிப்போர்ட்டையே திரும்ப 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 போட்டோ காப்பி அடிக்கிறது, கொண்டு கொடுக்குறது, போட்டோ காப்பி அடிக்கிறது, கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கும்போது நேற்று நீதிபதிகள் டென்ஷன் ஆயிட்டணும். அதால நீதிபதிகளுக்கு ஏற்கனவே தெரியும் தானே, இவர் கடைசி வரைக்கும் அமெரிக்கா விட்டு வர மாட்டார்ன்னு சொல்லி. அதனால பிணைக்கு 3 பேர் கையெழுத்து போட்டவே தானே. அதாவது ஒவ்வொருத்தரும் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணைக்கு ஒப்புக்கொண்டு கையெழுத்து போட்டவையாம். அந்த 3 பேருக்கும் நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. உடனடியாக நீங்கள் எவ்வளோத்துக்கு சைன் வச்சிங்களோ அவ்வளோ காசையும் கொண்டு நீதிமன்றத்தில் கட்டணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் 6 மாத சிறை தண்டனை வழங்கப்படும் என்று சொல்லி நேற்று மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் நீதிபதி தீர்ப்பு சொல்லிட்டார். அப்போ அந்த 3 பேரும் ஆளாளுக்கு 10 லட்சம் ரூபாய் காசை கொண்டு உடனே கட்டி போட்டணும். நீதிமன்றத்தில் உடனே கட்டி போட்டுச்சினோம். நினைக்கிறேன் எதிர்பார்த்து கொண்டு திருப்பினம் போடக்கு எப்படியும் சைன் வச்சுட்டோம். என்னைக்காவது நாளைக்கு மாற்றுறது தான், காசு கட்டுறது தான். எனவே காசை ரெடியாக வச்சிருப்போம்னு சொல்லி வச்சிருந்துச்சினமோ தெரியல, அல்லது யாராவது கொடுத்து உதவிகள் செஞ்சிச்சினமோ தெரியல. உடனே நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த உடனே காசை கட்டியாச்சு. 6 ஆக்கலன்னு தெரியல, அந்த பிணைக்கு கையெழுத்து வச்சாக்கல 6 ஆக்கலன்னு தெரியல, அது வெளிப்படுத்தவும் மாட்டினம் தானே. எனவே அதை கட்டியாச்சு. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஜெயிலுக்குள்ள போகணும். எனவே இப்படியாக பசில் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் நேற்று நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. என்ன கேஸ்ன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ஒரு 1.5 ஏக்கர் காணி, அதாவது மாத்தறையில் இருக்கக்கூடிய பிரவுன்ஸ் ஹில் என்று சொல்லப்படுற பகுதியில் 1.5 ஏக்கர் காணி வாங்கியிருக்கார். ஆனால் காணியை இங்கேயோ சட்டவிரோதமாக இன்னும் செய்து இது வாங்கியிருக்கார், முறையாக வாங்கல, அதுதான் பிரச்சனை. அது சம்பந்தமான வழக்கு தான். ஆனால் இந்த கேஸில் இவர் முதலாவது குற்றஞ்சாட்டப்பட்டவர் கிடையாது. A1 A2 A3 சொல்லுவது தானே. அதில் இவர் A1 கிடையாது, அக்யூஸ் நம்பர் 1 கிடையாது. இவர் A3 3வது இடத்துல இவர் இருக்கிறார். அப்படி இருந்த போதிலும் கூட அவர் இலங்கை பக்கம் வரவே மாட்டார் என்று சொல்லி அடம் பிடிச்சு கொண்டு அமெரிக்காவில் இருக்கிறார். அப்போ முதலாவது இடத்துல இருக்கிறதா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், திஸ்ஸ கலபதி என்று சொல்லப்படுற ஒரு ஆள். திஸ்ஸ கலபதி அது பசில் ராஜபக்சவினுடைய வைஃப் இருக்கிறதா தானே, வைஃபினுடைய சகோதரியினுடைய ஹஸ்பண்ட். அப்படின்னா என்ன, பசில் ராஜபக்சவருடைய சகலை. அப்போ 2 சகலைகளும் சேர்ந்து நல்லா ஏதோ செய்திருக்கணும், ஏதோ செய்து காணியை வாங்கியிருக்கணும். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. எனவே பசில் ராஜபக்ச இனி ஒருபோதுமே இலங்கைக்கு வரமாட்டார் என்றதான் பொதுவாக நம்பப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீதிபதிகள் ஓய்வு பெறுகின்ற வயதெல்லையை நீடிக்கின்ற சட்டமூலம் இருக்குத்தானே, அதாவது 22வது திருத்த சட்டமூலம். அது நேற்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது.
நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அவர்களால் அது சமர்ப்பிக்கப்பட்டது. ஏற்கனவே சொல்லப்பட்டதான் 18ஆம் தேதி பாராளுமன்றத்துக்கு வரும் என்று சொல்லி சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இனி அது சம்பந்தமான வாத பிரதிவாதங்கள் பாராளுமன்றத்தில் இடம்பெறும். அதுக்கு ஒரு திகதி ஒன்று ஒதுக்கப்பட்டு இன்ன நாட்களில் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் அது சம்பந்தமான விவாதங்கள் நடக்கும் என்று சொல்லி ஒதுக்கப்படும். அதுக்கு பிறகு காது கண்ணமெல்லாம் கிளியும் நினைக்கிறேன் இந்த பிரச்சனைக்காக. ஏன்னு சொன்னால் எதிர்கட்சிகள் எல்லாருமே கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறோம். இதை ஒரு சாட்டா வச்சுக்கொண்டு அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது செய்யலாமான்னு சொல்லி இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அரசாங்கம் எதை கொண்டு வந்தாலுமே கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அரசாங்கம் தும்மினா கூட அதுக்கும் வழக்கு போடுறாக்கலாம். இப்போ எதிர்கட்சியாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை, அரசியல் செய்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. 6ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் ஒரு மாற்றமா அதுக்கு வழக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வழக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக இதில் நிற்கிது. இப்போ நீதிபதிகள் ஓய்வு பெறைக்குள்ளே 2 வருஷம் எக்ஸ்ட்ராவாக வேலை செய்தால் என்ன நடக்க போகுது? அது என்ன பெரிய பாரதூரமான தேசத்துறவு குற்றமா? இல்லைத்தானே? அவ்வளோ பெரிய பிரச்சனையா இலங்கையில்? இல்லைத்தானே? எனவே எதிர்கட்சிகளுக்கு அரசியல் செய்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. அதனால் நேற்று வழக்கு போட்டிருக்கணும், உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கணும். பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் இருக்காரு தானே, அவருடைய தலைமையில் ஒரு டீம் வழக்கு போட்டிருக்கிறது. எனவே அந்த வழக்கு விசாரணைகள் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கும். அந்த வழக்குக்கு ஒரு தீர்ப்பு வரும் வரைக்கும் சில இது ஒத்தி வைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எனவே என்ன நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று திடீரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கார். எதுக்காக திடீரென்று ஒரு அறிக்கை விடுறாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை நான் பிறகு சொல்கிறேன். முதல்ல என்ன அறிக்கை விட்டவர்ன்னு சொன்னால் 2028ஆம் ஆண்டு முடியும் போது இலங்கை மீண்டும் ஒரு வங்குரோத்து நிலைமையை அடையும், பாரிய பொருளாதார பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்க அறிக்கை விட்டுக்கார். அதுக்கு அவர் ஒரு விளக்கம்னு சொல்கிறார். என்ன விளக்கம்னு சொன்னால் 2028ஆம் ஆண்டு கடைசி டிசம்பர் இருக்குது தானே, அப்பேக்க இலங்கை அரசாங்கத்திட்ட அந்நிய செலாவணி இருக்குது தானே, அது 1500 கோடி அமெரிக்க டாலர்ஸ் ரெடியாக வச்சுக்கொள்ளணுமா. 1500 கோடி அமெரிக்க டாலர்ஸ் கையிருப்பில் இருந்தால் மட்டும்தான் இலங்கையால் தப்பி பிழைக்க முடியும். ஆனால் இப்போ இருக்கிற காசு எவ்வளவு? அதாவது இந்த 2026ஆம் ஆண்டு முடியும் தானே டிசம்பர் மாதம், அப்பேக்க இலங்கை அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய காசு வெறும் 800 கோடி அமெரிக்க டாலர்ஸ் மட்டும்தானா. அப்போ 800 கோடி அமெரிக்க டாலர்ஸ் இருக்குது, ஏற்கனவே இருக்கும். அங்கால இன்னும் ஒரு 700 கோடி அமெரிக்க டாலர்ஸ் வேணும் அடுத்து வரும் 2 வருஷத்தில். அப்போ 2027ஆம் ஆண்டிலையும் 2028ஆம் ஆண்டிலையும் இலங்கை அரசாங்கம் என்ன செய்யுதோ ஏது செய்யுதோ இன்னும் ஒரு 700 கோடி அமெரிக்க டாலர்ஸ் எங்கேயாவது சேர்த்துக்கிட்டு ரெடியாக வச்சுக்கொள்ளணும். அப்போ தான் நாட்டை ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும், இந்த வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்க ஒரு கணக்கு போட்டு காட்டியிருக்கார். அப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும், 2028ஆம் ஆண்டு டிசம்பரில் அப்படி என்ன சுனாமியாக வரப்போகுதுன்ட்டு ஒரு கேள்வி வரும் தானே. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் IMF இருக்குது தானே, IMF உலக வங்கிகள் எல்லாம் சேர்ந்து அந்த கடன் சலுகைகள் கொடுத்தது தானே இலங்கைக்கு. 2022ஆம் ஆண்டு இந்த பொருளாதார பிரச்சனை டைமில் கடன் சலுகைகள் கொடுத்தது, நிறைய சலுகைகள் கொடுத்தது. அதாவது நீங்கள் வாங்கின கடனை கொஞ்ச காலத்துக்கு திருப்பி தர தேவையில்லையப்பா, முதல்ல நாட்டை டெவலப் பண்ணுங்க, ஒரு வழிக்கு வாங்க, அதுக்கு பிறகு திருப்பி தந்தால் போதுமென்று சொல்லி ஒரு சலுகை ஒன்று கொடுத்தது. அந்த சலுகை 2028ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தோட முடியுது. அதுக்கு பிறகு வழக்கமான கடன் தான், வழக்கமான வட்டி தான், எல்லாத்தையும் கொடுக்கணும் என்ற ஒரு நெருக்கடி இலங்கை அரசாங்கத்துக்கு வரப்போகுது. அப்போ அப்படி வரும்போது அதுக்கு ரெடியா, அரசாங்கம் ரெடியா இருக்கான்னு சொல்லி ரணில் விக்ரமசிங்க கேள்வி கேட்டிருக்கிறார். இப்போ ரணில் விக்ரமசிங்க கேட்ட அந்த கேள்வி, அவர் விட்ட அந்த அறிக்கை நியாயமாகவே இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எதுக்கு திடீரென்று நேற்று அந்த அறிக்கையை விட்டவர் என்று பார்த்தா, நேற்று மத்தியானம் போல அந்த அறிக்கையை விட்டவர், பின்னேரம் பார்த்தா இன்னும் ஒரு செய்தி வருது. UK அரசாங்கம் ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால், UKக்கு வந்தவர் தானே ரணில் விக்ரமசிங்க, அவருடைய மனைவியினுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு அதில் தானே நிறைய காசை செலவழிச்சுன்னு சொல்லி அங்கே ஒரு வழக்கொண்டு போய்கொண்டிருக்குது. அப்போ ரணில் விக்ரமசிங்க என்ன சொல்கிறார், அது உத்தியோகபூர்வமான பயணமப்பா, நான் தனிப்பட்ட முறையிலையா போனான், என்ற சொந்த தேவைக்கா போனான், நான் ஜனாதிபதியாக உத்தியோகபூர்வமாக போனான் தான் அவர் சாதிச்சு கொண்டு வரார். நேற்று பிரித்தானிய அரசாங்கம் சொல்லியிருக்குது, இல்லை இல்லை அவர் உத்தியோகபூர்வமாக எல்லாம் வரையில, அவர் தனிப்பட்ட தேவைக்கு பிரைவேட்டாக தான் வந்தவரை ஒழிய நாங்களோடும் அவரை கூப்பிடல, அது அவருடைய மனைவியினுடைய பட்டமளிப்பு விழாக்கு வந்த பிரைவேட் நிகழ்ச்சி என்று சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் தெள்ள தெளிவாக சொல்லிட்டு. எனவே அவருக்கு எதிராக போய்கொண்டிருக்கிற இந்த வழக்கு இருக்குத்தானே, அதில் ஒரு புதிய திருப்பு முனை ஒன்று வந்திருக்கு என்று சொல்லலாம். எனவே இந்த பிரச்சனையை திசை திருப்பறதுக்காகத்தான் திடீரென்று அறிக்கையை விட்டு, இங்கே பாருங்க நாடு வங்குரோத்து நிலைமைக்கு போகுது, என்னையை திரும்பவும் ஜனாதிபதியாக்கி விடுங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லை என்று சொல்ல வந்தாரா இன்னும் தெரியல. 2 செய்திகளும் ஒரே நேரத்தில் வெளியாகி உள்ளன. மோதரை சத்து என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற சத்துரங்க பெரேரா என்று சொல்லப்படுற ஒரு ஆள் ஓமான்ல கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார் நேற்று.
இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர். மிக முக்கியமாக கணேமுல்ல சஞ்சீவனுடைய படுகொலை சம்பவம் நடந்தது தானே, அதுக்கு உதவி புரிந்தார், ஒத்தாசை புரிந்தார் என்று சொல்லி இவர் மேலே கேஸுகள் இருக்குது. அதை விட இன்னும் நிறைய கேஸுகள், கொலை கேஸுகள், மிரட்டல்கள் என்று சொல்லி பல பல கேஸுகள் இருக்குது, பல வருடங்களாக இருக்குது. அப்போ கணேமுல்ல சஞ்சீவனுடைய சம்பவம் நடந்தது இப்போ பிப்ரவரி மாதம் 2025 பிப்ரவரி மாதம். இவர் மார்ச் மாதத்தில் ஒரு ஃபேக் பாஸ்போர்ட் ஒன்றை பயன்படுத்தி இலங்கையிலேருந்து தப்பி ஓடிட்டார். எங்கே போனவர்னு சொன்னால் ஓமானுக்கு. ஓமான் நாட்டுக்கு போயிட்டு மஸ்கட்டில் எங்கேயோ இடத்துல பதுங்கி இருந்துக்கார். அப்பாடாண்டி போட்டு போய் இருந்துருப்பார் போலோடக்கு. அது இலங்கை புலனாய்வுத்துறைக்கு தெரிய பிறகு ஓமானிய அரசாங்கத்துக்கு அறிவித்து, அதுக்கு முதல் இன்டர்போலுக்கு அறிவித்து, இன்டர்போல் ரெட் நோட்டீஸ் விட்டு, சிவப்பு எச்சரிக்கை விட்டு, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக கைது செய்யப்பட்டு நேற்று இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அவர் அழைத்து வரப்பட்ட அந்த படங்கள் எல்லாம் வெளியாகி இருக்குது, இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க. எனவே உண்மையிலேயே அழைத்து வரப்பட்டிருக்கார் தான். ஏன் அதை அழுத்தமாக சொல்ல வேண்டியிருக்குன்னு சொன்னால், அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர் என்ன சொன்னவர், பாதுகாப்பு பிரதி அமைச்சர் கஞ்சிப்பான இம்ரான் இத்தாலியில் கைது செய்யப்பட்டு விட்டார், அவர் மிக விரைவில் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார் என்று சொல்லி அவர் சொல்ல போக, அதை எல்லா ஊடகங்களும் செய்தியாக வெளியிட, நானும் அது சம்பந்தமாக ஒரு வீடியோ ஒன்று போட்டு நல்ல வடிவா விரிவா விளக்கமா எல்லா தகவலையும் சொல்லி வீடியோ போட்டுட்டு வீடியோ பப்ளிஷ் ஆகி முடிய பிறகு பார்த்தா பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர் சொன்னார், சிச்சி நான் அப்படி சொல்லல, அவர் விரைவில் கைது செய்யப்படுவார்னு தான் சொன்னானே தவிர அது ஆக்கள் மாறி செய்தியை போட்டுட்டு நம்ம சொல்லி கதையை அப்படியே திருப்பி விட்டுட்டார். அதனால வீடியோ பார்த்த உங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருந்திருக்குன்னு தானே. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டினுடைய பிரதி அமைச்சர், பாதுகாப்பு பிரதி அமைச்சரே மாற்றி சொல்லும் போது என்ன செய்யறது? எனவே கஞ்சிப்பான இம்ரான் கைது செய்யப்பட்டார் என்றது பொய்யான தகவல், இன்னும் கைது செய்யப்படல, மிக விரைவில் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி அதை திருத்தி பிறகு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஆனால் இவர் மோதரை சத்து உண்மையிலேயே கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார். அவரிடம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.